ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சூர்யானாவோட சூர்யா 50 திரைப்படத்தை பற்றி ஒரு சில அப்டேட்ஸ் தரமாக கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சூர்யானாவை பற்றி போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சூர்யானாவோட சூர்யா 50 வந்து யார் டைரக்ட் பண்ண போகிறதா இப்போ ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருக்குன்னா, நம்ம சூர்யானாவோட 24 மூவியை டைரக்ட் பண்ண விக்ரம் கே குமார் அவர் தான் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம 24 மூவி வந்து 2016 ரிலீஸ் ஆனிச்சு. படம் வந்து மக்கள் மத்தியில் சூப்பராகவே பேசப்பட்டுச்சு. பட் வசூலில் என்னதான் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் 111 கோடி பண்ணிருந்துச்சு, எபோவ் ஆவரேஜ் பண்ணிருந்துச்சு பாக்ஸ் ஆஃபீஸில். பட் இருந்தாலும் அந்த படம் வந்து நம்ம சூர்யானாவோட ஒரு கெரியர்லேயே ஒரு நல்ல மூவியாகவே இருந்துச்சு. இப்போ சூர்யா 50 வந்து நம்ம விக்ரம் கே குமார் தான் டைரக்ட் பண்ண போகிறதா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு தகவல் கிடைக்குது. இந்த படத்தை வந்து நம்ம ஜனநாயகன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா கேவிஎன் ப்ரொடக்ஷன், அவங்க தான் வந்து இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. பட் இது வந்து அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன் இல்லை, இப்போதைக்கு ஒரு சோஷியல் மீடியாவில் போகிற ரூமர்ஸ் தான். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நமக்கு நடுவில் ஏற்கனவே நிறைய படம் இருக்குது. விஸ்வநாதன் சன், சூர்யா 47, அதுக்கப்புறம் சூர்யா 48, 49 நிறையா இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் அப்டேட் வருதா இல்லையான்னு. இதை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே.